our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? ஆனால் எத்தனை நாளாக ஜெபித்தும் இன்னும் உங்கள் இருதயத்தில் பயம் குறையவே இல்லை என்று உணர்கிறீர்களா? தேவன் உங்களுடன் இருந்தும் ஏன் இன்னும் அந்த அமைதி வரவில்லை? நாம் ஜெபிக்கிறோம், காத்திருக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் ஒரு சுமை இருக்கிறது. என்ன ஆகும் என்ற பயம் இன்னும் விடாமல் பிடித்து கொண்டே இருக்கிறது. சில நேரங்களில் நீங்கள் கூட கேட்கலாம், தேவன் என்னோடு இருக்கிறாரா இல்லையா? ஆனால் இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தேவன் உங்கள் நடுவில் உலாவும் போது பயத்தின் பிடி தளரும், சமாதானம் உங்களை மூடும். அவருடைய சமூகம் இருக்கிற இடத்தில் குழப்பம் நீங்கும். அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தில் நிச்சயமற்ற நிலை தெளிவாகும். நிச்சயமற்ற பாதை கூட அவரது பிரசன்னத்தால் பாதுகாப்பானதும் அர்த்தமுள்ளதுமான பயணமாக மாறும். அவர் அருகில் இருக்கும்போது நீங்கள் உண்மையாக ஒருபோதும் தனியாக இல்லை. ஆம், தேவன் நம் நடுவில் உலாவுவதும் நம்மை தம் ஜனங்கள் என்று அழைப்பதும் எவ்வளவு ஸ்லாக்கியம்! இதன் அர்த்தம் நீங்கள் தேவனோடு தூரத்தில் இல்லை, நீங்கள் அவரோடு நெருக்கமாக நடக்க அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். உங்கள் தினசரி வாழ்க்கையில் கலந்து கொள்ள விரும்புகிறார். உங்களுக்கு உதவவும் உங்களை வழிநடத்தவும் உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிக்கவும் விரும்புகிறார். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. நாம் இதை புரிந்து கொள்ளாமல் விட்டால் தேவன் நம்மோடு இருந்தும் நாம் அந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியாது. நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் இப்படி ஆசிர்வதிப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய சமூகம் ஒரு உணர்ச்சி அல்ல, அது ஒரு கீழ்ப்படிதல் வாழ்க்கையில் வெளிப்படும் உறவு. ஆம், நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவற்றை பின்பற்றினால் அவர் நம்மை தம் ஜனங்கள் என்று அழைக்கிறார். ஒரு குழந்தை அதன் தகப்பனுடனோ தாயினுடனோ செல்லும் போது அது சுற்றியுள்ள உலகத்தை பார்த்து பயப்படாது. ஏனென்றால் அது சூழ்நிலையை பார்க்கவில்லை, அதன் பெற்றோரை பார்க்கிறது. சாலையை கடக்கும்போது அல்லது இருள் நிறைந்த பாதையில் நடக்கும்போது அது தன் பெற்றோரின் கையை பிடித்திருக்கிறது என்பதாலேயே நிம்மதியாக இருக்கும். அதுபோல தேவன் தம் பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்கிறார். ஆனால் இங்கே உங்களுக்கான ஒரு கேள்வி, நீங்கள் தேவனை உண்மையாக பற்றி கொண்டிருக்கிறீர்களா அல்லது பிரச்சனைகளைத்தான் அதிகமாக கவனிக்கிறீர்களா? அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் பயம் இருக்கிறது என்றால் அது தேவன் இல்லை என்பதற்கான அடையாளம் அல்ல. அது நீங்கள் அவருடைய சமூகத்தை முழுமையாக பற்றி கொள்ளாததற்கான அறிகுறி. தேவன் உங்களுடன் இருக்கிறார், இது மாறாத உண்மை. அவர் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். நீங்கள் அவரை உணராவிட்டாலும் அவர் உங்களை விட்டு போகவில்லை. ஆகவே இன்று தேவனுடைய கட்டளையை பின்பற்றுவோம், அவருக்கு கீழ்ப்படிவோம், அவரது சித்தத்தை செய்வோம். அப்போது தேவன் நம் நடுவில் உலாவுவார். அவர் உங்கள் தேவனாயிருப்பார், நீங்கள் அவரது ஜனமாயிருப்பீர்கள். தம் ஜனங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதிருக்க வேண்டும் என்பதில் தேவன் உறுதியாயிருக்கிறார். அவர் உங்களை பாதுகாப்பார், சுகமாக தங்க பண்ணுவார், நல்ல ஆரோக்கியத்தை தந்து செழிக்க செய்வார். உங்களுக்கு தேவையானதை குறைவில்லாமல் அளிப்பார். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை.
அவர் உங்கள் பக்கம் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:17 கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான் என்று வாசிக்கிறோம். 1 யோவான் 1:3 எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் மதம் அல்ல, அது தேவனோடு நடக்கும் உயிருள்ள உறவு. பிரியமானவர்களே, இந்த உலகம் பலவித கவலைகளால் நிறைந்துள்ளது. ஆனால் அவைகளின் மத்தியிலும் நீங்கள் தேவனை பற்றி கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கலாம். ஒருவேளை உங்கள் தகப்பனை நீங்கள் இழந்திருக்கலாம், அல்லது அவர் உங்களுக்கு அன்பு காட்டாதவராக இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் உணர்ந்திருக்கலாம். அந்த வலி உண்மையானது, அதை தேவன் அறிகிறார். ஆனால் இயேசுவை பாருங்கள், நீங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கும்போது அவர் உங்கள் வாழ்க்கைக்குள் வந்து உதவுகிறார். மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவள் தேவனுடைய சமூகத்தை தேர்ந்தெடுத்தாள். அதை போல் நீங்களும் இன்று தேர்வு செய்ய வேண்டும், உலகத்தை அல்ல, தேவனை. இத்தனை நாள் நீங்கள் தவறி இருந்தாலும் பரவாயில்லை, இன்று அவரை இறுக பற்றி கொள்ளுங்கள். அவர் இன்னும் உங்களுக்காக காத்திருக்கிறார். அவர் உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார். அவர் உங்களை அழைக்கிறார். அவர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிக்க தயாராக இருக்கிறார். அவர் உங்கள் தகப்பன், அவர் உங்கள் தேவன். அவர் உங்கள் அடிகளை வழி நடத்துவார். அவர் உங்களை பாதுகாப்பார். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. இந்த வார்த்தை இன்று உங்களுக்காக இருந்தது என்று நீங்கள் உணர்கிறீர்களானால் ஆமேன் என்று கமெண்ட்ஸில் எழுதுங்கள். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் நடுவில் உலாவுவதாக நீர் அளித்திருக்கும் வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம் கற்பனைகளை கைக்கொள்ளவும் உம் கட்டளைகளுக்கு உண்மையாய் கீழ்ப்படியவும் எனக்கு உதவும். நான் ஒவ்வொரு அடியெடுத்து வைக்கும் போதும் உம் சமூகம் என்னுடன் வருவதாக. என் இருதயத்திலிருந்து பயத்தை அகற்றி உம் சமாதானத்தால் நிறைத்தருளும். எனக்கு வழிகாட்டும், என்னை பாதுகாத்தருளும், எல்லா தீங்குக்கும் விலக்கியருளும். எப்போதும் உம்மோடு நெருங்கியிருக்க எனக்கு கற்றுத்தாரும். நீர் எப்போதும் என் தேவனாகவும் நான் மெய்யாகவே உம் பிள்ளையாகவும் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உமது அன்பிற்கு நன்றி. இந்த உலகில் என்னை நேசிக்க யாருமில்லை. நான் இப்போதே உம்மை பற்றி கொள்கிறேன். இந்த நாளிலிருந்து என் தகப்பனாக இருந்து என் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து கொள்ளும். பரலோக தகப்பனே, அளவில்லாத ஆசீர்வாதங்களை உம்மிடத்திலிருந்து பெற கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.